ஜேர்னி ஆஃப் ப்ராமிஸ் சாப்டர் 3. சாப்டர் 1 and 2 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோமா? நம்ம வீட்லேயும் வீட்டு பக்கத்தில் இருக்க சர்ச்லேயும் ப்ரேயர் முடிச்சுட்டு நம்ம வேனில் ஏறி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம் வேளாங்கண்ணி போகிறதுக்கு. காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இது ஒரு சூப்பரான நைட் ஜேர்னியாக இருந்தது. ரொம்ப இயர்லியராக காலையிலேயே நாகப்பட்டினமில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சேஃபாக. அங்கேருந்து நம்ம ஒரு சின்ன மினி வேனில் ஏறி வேளாங்கண்ணி வந்துருந்தோம். ஃபோட்டோலையும் வீடியோவிலையும் பார்த்த ஒரு விஷயத்த நேரில் பார்க்கும்போது என் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அங்கே சின்னதாக ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு ஹோட்டல் சி வியூ அங்கே செக்இன் பண்ணியிருந்தோம். எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஞாபகார்த்தமாக ஏவ் மரியா ஸ்டுடியோவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் 2 பசங்களுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக வந்துட்டோம். பாப்பா 3 மாதம் மொட்டை அடிக்கும் போது ரொம்பவே அழகாக அமைதியாக இருந்தா. இதோட ஃபுல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பாப்பாவுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் பையன் ஜேடி 1 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு அடிக்கிற முதல் மொட்டை. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜேடிக்கு மொட்டை அடிச்சுட்டு அடுத்து ஜெர்மனுக்கு வந்து பூ மூடி கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் பீச்சில் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுருந்தோம். மறுபடியும் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டு ஜேடிக்கு காது குத்துறதுக்காக வந்துட்டோம். அண்ட் ப்ரேயர்ஸ் வேண்டுதல் எல்லாத்தையும் அருமையாக முடிச்சுட்டு ஞாபகார்த்தமாக ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 சாப்டரும் பார்த்துட்டு 3rd சாப்டருக்கு வாங்க. 3rd சாப்டர் போகலாமா? ஒரு செட்டிநாடு ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது, நம்ம ரூம் பக்கத்துலேயே இது இருக்குது. போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஹோட்டல் பிரகாஷ். இங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் தங்கியிருந்தோம், நம்ம சசி எல்லாம் வரும்போது. நைட்டு வந்துட்டு தங்குவாங்க, சர்ச்சில் தங்குவாங்க எல்லோரும், நிறைய பேர் தங்குவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இங்கே நிறைய டைம் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே ரூம்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. பட் சீசன் டைமில் இவ்வளோ ரூம்ஸ் இருந்தும் ஒரு ரூம் கிடைக்காது. இந்த சைடு இருக்குல்ல, இந்த கோபுரத்துக்கு கீழே பாய் போட்டு நைட்டு நாங்கள் எல்லாம் தூங்கணும், அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ ரூம் பார்த்தோன்னா இந்த சைடு எங்கேயோ இருக்கும். அப்போ வந்து இப்போது ஜேடி எப்படி இருக்கானோ அந்த மாதிரி, அதை விட கொஞ்சம் பெரிய பையன். பட் எனக்கு நல்லா இன்னும் ஞாபகம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து கேண்டில் அண்ட் ஹோலி வாட்டர்ஸ் சர்ச் பக்கத்துலேயே இருக்குது. செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது, வேளாங்கண்ணி காலிங் ஆஃபீஸ் இருக்குது. எதாவதுனா நம்ம அவங்கள கால் பண்ணி பேசலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மியூசியம், ஆஃபரிங் மியூசியம். நிறைய பேர் அவங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறினதுனால இங்கே நிறைய விஷயங்கள் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. கோல்டு, சில்வர், வீடு வந்து சில்வரில் அண்ட் கோல்டில் வந்து டாக்டர்ஸ் செட்டு. அண்ட் சப்போஸ் அவங்க இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்க ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறைய ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. டைம் இருந்தால் நான் அதையும் காட்டுறேன். அண்ட் இது ஃபுல்லாக இதுக்கு பின்னாடி வந்து கோவிலோட தேவஸ்தானம் ரூம்ஸு. ஸோ சர்ச்
ஸோ எல்லாமே சர்ச் பக்கத்துலேயே இங்கே ஈஸியாக இருக்கும். இங்கே வந்துட்டு நிறைய பேர் இப்போ நைட்டு தூங்க வருவாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ அகெயின் வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டு சாப்பிட போயிடலாம். வாங்க. நல்லாயிருக்கும். வேளாங்கண்ணி இது வந்து ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால மீனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட முக்கியமான தொழிலே வந்து மீன் பிடிக்கிறது அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து ஃபிஷ்ஷை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேல் பண்ணுறது. ஸோ இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். ஆஹா, சூப்பர் நேம். அக்கா உங்கள் பேர்? எங்கள் மல்லிகா மாடசாமி. சொல்லுங்கண்ணா, இப்போ சொல்லுங்கண்ணா. மாடசாமி மல்லிகா உங்கள் கடை. ஓகே, அப்படியா? சூப்பர் சூப்பர். மல்லிகா அதை பார்த்து ரெண்டாவது வந்து மசாலா போட்டு நாகப்பட்டினம் ஃபிஷிங் போர்ட் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் ஃபிஷிங் ஹார்பர். ஸோ அதனால் இங்கே எல்லா விதமான மீன்களுமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீசன் டைம்ஸில். ஸோ சீசன் டைமில் இவங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அதை அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அங்கே பக்கத்தில் வீட்டுக்கு சின்ன சின்ன நைட் லேம்ப்ஸ் வாங்கியிருந்தோம். இது வாங்கி ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 7 to 8 months ஆகுது. இன்னமும் நல்லாயிருக்கு. இப்போது லைட்டாக மழை ட்ரிசில் ஆகுது. மணி ஒரு 10 மணி ஆகுது. ஸோ அதனால் கடகடன்னு அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு போவோம். மில்க் ஸ்வீட்டு. இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து மொட்டை போட்டிருப்பாங்க போல். அவங்க மொட்டை போடும் போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இங்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காட்டுற பாரு. கீர்த்தி சுரேஷ், விவேக், ஹன்சிகா. என்னது? ஒவ்வொரு இடமா நம்ம அப்படியே பார்க்கும்போது தான் அந்த ஞாபகங்கள் வருது. இடமே நிறைய மாறி போயிருக்கு. இங்கே லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்குது எனக்கு. பாஸ்கர் சீ ஃபுட். வேளாங்கண்ணிக்குன்னு வந்துட்டா இங்கே சாப்பிடாம போகாத நாட்களே கிடையாது. இங்கே சீ ஃபுட், அதாவது மீன், நண்டு, எறா, இதுக்கெலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட். அண்ணன் தோசை சுற்றுற மாதிரி இந்த பழைய படத்துலலாம் அந்த ஃப்ளாஷ்பேக் போடும்போது ஒரு ரவுண்டு ஒன்று வரும் பாருங்கள். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த கடையில். இப்போது டாப் ரூஃபும் வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டாப் ரூஃப் போய் பார்த்துருந்தோம். நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த வியூ. முக்கியமாக பீச் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. பாஸ்கர் சீ ஃபுட் வந்து பீச் கரைக்கு அப்படியே ரொம்ப கிட்ட, ஒரு 100 meters கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் வியூ. ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸ். டாப் ரூஃப்லேருந்து நம்ம பார்க்குற வியூ. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், இல்லைனா நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். இப்போ நம்ம கீழே உட்காந்து சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து வேளாங்கண்ணியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ஹோட்டல், பாஸ்கர் சீ ஃபுட் ஹோட்டல். ஸோ இங்கே தான் அந்த பரோட்டா பறக்குமே, ஃப்ளையிங். அது இப்போ டைம் ஆகிட்டதுனால அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன். முன்னாடி நம்ம வந்து வருஷம் வருஷம் வருவோம். இப்போ கடைசியாக நாங்கள் வந்தது வந்து 2019. அப்போது நைட் இங்கே தான் சாப்பிட்டோம். ஆமாம்.
பெப்பர் அதிகம். ஃபிஷ் இருக்கானா? இருக்குமா தான் நான் காட்டுறேன். வெஜ் ரைஸ் ஒன்று. உனக்கு 2 பரோட்டா தானே? பரோட்டா கொடுங்க 2, ஒரு ஹாஃப் பாயில் கொடுங்க. உனக்கு ஒரு பரோட்டா ஒரு பரோட்டா. இது என்ன மீன்? இது வந்து கெளுத்தி. கெளுத்தியா? இது அதுவும் இது நல்லா இருக்கும். இது வந்து ஓரா. இது என்னது? இந்த ஐல. இதோ பாறை. ஐயரா. இது ஓரா. எனக்கு தெரியும். அது என்னது? பாறை. பாறை. பாறை நல்லா இருக்கும்ல? చాలా ఇంచి ஹலோ சொல்லு. ஹலோ தொத்தா போட்டு அது சாப்பிடுங்க. உனக்கு என்ன சொல்லிச்சு? வெஜ் ஃப்ரைட் ரைஸ். பீச் போனியா? பீச் போனியா? மீன் புளிந்த, சிக்கன் புளிந்த, சாம்பார். அப்புறம் சாப்பாடு வந்து கரெக்டாக 7:30க்கெல்லாம் சாப்பிட்டா பூரி, பொங்கல், தோசை, இட்லி. மதியம் லஞ்ச் என்னென்ன? மத்தியானத்து எல்லாமே பிரியாணி. இங்கே லஞ்ச் உண்டா? இங்கேயும் உண்டு. அங்கே உள்ளதுக்குறா இங்கே. அக்கா பேர் பரிமளா. பரிமளா கடை. அம்மா வந்து பரிமளாக்காவோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பிரகாஷ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, வரம பார்த்தோம்ல, அதுவும் பாஸ்கர் ஹோட்டலும் அப்பா பையனோடது. ஸோ அதை தான் சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் எல்லாமே கிடைக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படி. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இப்போ தான். நம்ம எங்கேயோ ஊருக்கு போகும்போது ரொம்ப வருஷம் நம்மளோட பழகின மாதிரி யாராவது கனெக்ட் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பரிமளாக்கா. இவங்க பேசுறது, அந்த டோன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே என் பையன் எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ இப்போ இங்கே சாப்பிட்டு நம்ம பில் பே பண்ணது வந்து ஃபுட்டுக்கு இல்லை, மெமரிஸ்க்காக. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஹோட்டலில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இவனை மாரி நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். இப்போது இவனை கூட்டிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு வர்றது ஸோ ஹாப்பி. இதே இடத்துல வந்து ஒரு டைம் எங்கள் தாத்தா வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இதே ஹோட்டலில் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடித்தோம். ஸோ அங்கேருந்து முன்னாடிலாம் இங்கேருந்து வந்து முட்டி போட்டுட்டு சர்ச் வரைக்கும் போவாங்க. பட் இப்போ சர்ச்சுக்குள்ளே தான் முட்டியே போட்டுட்டு போகிறாங்க. ஸோ பாருங்கள், பீச்சில் இருந்து சர்ச் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாஸ்கர் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஃபுட்டு தாண்டி எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் கொடுத்துச்சு. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போகலாமா? சொல்லு பாபாய் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். டைம் அரௌண்ட் ஒரு 12 o'clock ஆக போகுது. பரிமளாக்காவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே நாங்கள் ஹோட்டல் போகிற வரைக்கும் எங்களோட அப்படியே பேசிகிட்டே வந்தாங்க, அவங்க வீடு எங்கே இருக்குது எழுதும் அப்படின்ட்டு.
ஸோ காலையில் பிரகாஷ் ஹோட்டலுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். இல்லைன்னா போய் தூக்கிடுவேன். என் பையன் நைட் ஆனால் அலெக்ஸாவில் கல்யாண மாலை பாட்டும் பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்டுட்டு தான் தூங்குவான். இங்கே அலெக்ஸா இல்லாத காரணத்தினால என்ன தான் பாட சொல்லியிருந்தான். நம்ம பாடினா ரூமில் இருக்கவங்க எல்லாம் எழுந்துருவாங்க, அதனால் ஸ்டோரி சொல்கிறேன்டா அப்படின்ட்டு கதை சொல்லிகிட்டு இருந்தேன். என்னோட சின்ன வயசில் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் வேளாங்கண்ணி சம்மந்தப்பட்ட படங்கள் போடுவாங்க. ஸோ அதை சம்மந்தப்பட்ட விஷயமும் நாளைக்கு என்னென்ன பார்க்க போகிறோன்னு அவனுக்கு சொல்லி தூங்க வச்சிட்டு இருந்தேன்.